ஆனால் சூட்சமத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல என்னுடைய அலைவரிசை உங்களை பார்த்துரும். அப்போ என்ன பண்ணுன்னா, நீங்கள் மனிதனாகவே வாழ்ந்துட்டு இருக்கும்போது உங்களுக்குள்ளே என்ன பண்ணுன்னா, அந்த அலைவரிசை உள்ள தூக்கி ஒன்று போட்டு போயிடும். விஞ்ஞானிகளுக்குள்ளேயும் ஒரு இறைத்தன்மை தான் அவங்கள விஞ்ஞானியாக மாற்றிருக்குங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. வேணும்னு அது கேட்குதில்ல, அப்போ அதோடைய தாக்கம் எப்படி இருக்குன்னா, வேணும்னு கேட்குறதுலையே அதோடைய அந்த உள்வினை, அந்த பாவகர்மா இருக்குது. அது வேண்டான்னு சொல்லிச்சுன்னா பாவகர்மா அழிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இருக்குது. இப்போ புண்ணிய கர்மா வந்துட்டா உனக்கு என்ன ஆகும்னா, மீண்டும் மீண்டும் இந்த செல்வம் வந்துக்கிட்டே இருக்கும். நீ இறை தேடுதலுக்குள்ளே போகவே முடியாது. ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, நல்ல காரியம் செய்யும்போது தடை வருது, அப்போ நல்ல காரியத்தை நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நல்ல காரியத்தை நீ செய்யறதுக்கான காலம் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே நீ செய்யாத, உனக்கு கொடுத்துருக்க சேமிப்பு முடிஞ்சிருச்சு, நீ லிமிட்டை தாண்டுற, போகாத அப்படின்னு அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அலாரம் அடித்து உங்களை நிறுத்துது. அவங்க 4 பேரும் ஒரு பார்வையாளனா, வழிபோக்கனா, கைத்தட்டுறவங்க, சிரிக்கிறவங்க, அவங்கள நம்ம வாழ்க்கைக்குள்ளே சேர்த்துக்கவே கூடாது. எவ்வளோ பெரிய நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, இந்த உலகமே அதனால நன்மை அடைய போகுதுன்னா கூட இயற்கை அலோவ் பண்ணலைன்னா நம்ம செய்யக்கூடாது. அப்போ மனிதனை நீங்கள் வாழ 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 அப்போ சேர்ந்து மனிதனோட சேர்ந்து இறைவனும் வளர்றான். அப்போ இறைவன் ஒரு நாள் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு தியானமோ இல்லை உங்களுக்குள்ள ஒரு அமைதியோ, நீங்கள் தியானம் பண்ணி தான் இறைநிலை அடையணும்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் மனித வாழ்க்கைக்குள்ளேயே ஒரு 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 நல்ல அந்த செயல், அந்த புரிதலோட அந்த பயணம் தொடரும்போது ஒரு காலகட்டத்தில் அந்த இறை தொடர்பு உங்களுக்குள்ளேருந்து அது வெளிப்படும். இப்போ நீங்கள் என்ன மாதிரி ஆளை பார்க்கவே இல்லைன்னு வச்சுங்க, பரவாயில்ல. ஆனால் சூட்சமத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல என்னுடைய அலைவரிசை உங்களை பார்த்துரும். அப்போ என்ன பண்ணுன்னா, நீங்கள் மனிதனாகவே வாழ்ந்துட்டு இருக்கும்போது உங்களுக்குள்ளே என்ன பண்ணுன்னா, அந்த அலைவரிசை உள்ள தூக்கி ஒன்று போட்டு போயிடும். அப்போ உங்களை சந்திக்காது, எதுவும் கொடுக்காது. இப்போ என்னதான் சந்திச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியாது. அப்போ மனிதன் வளர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்க மாதிரியே அந்த இறை அலைவரிசையும் வளர 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 அந்த மனிதன் என்ன பண்ணுறான்னா, தன்னுடைய வாழ்க்கையை சுருக்கி கொள்கிறான். என்ன சுருக்கி கொள்கிறான்னா, இந்த வாழ்க்கை, இந்த விஷயம்லாம் ஏதோ சரியாக இல்லையே, போதுமே, மனைவி குழந்தைகளுக்கெல்லாம் தேவையானது இருக்குது, எதுக்கு ஓடணும், இது நல்லா இருக்கே, எப்படியோ உட்காந்துருக்க மாதிரி அமைதியாக இருந்தால் நல்லா இருக்கே, இந்த புத்தகத்தை படித்தா நல்லா இருக்கு, அந்த இடத்துல ஒரு சின்ன குடில் போட்டு அந்த மரத்துக்கிட்டே உட்காந்தா நல்லா இருக்கு அப்படின்னா, அந்த ஆற்றல், அந்த விஷயம் உள்ளே வளர வளர நீங்கள் உங்களையே நீங்கள் தனிமைப்படுத்திக்கிறீங்க, அமைதிப்படுத்திக்கிறீங்க. அப்போ ஒரு மனிதனாக வாழ்ந்தவன், அவங்களுக்கும் ஒன்றும் பெரிய இது இல்லை, அவர் வாழ்ந்தார், அவர் வேலை செஞ்சார், எல்லாம் பண்ணிட்டாரு, அவர் தான் வீட்டிலேயே இருக்கணும்னு பிரியப்படுறாரு, இருந்துட்டு போட்டுன்னு விட்டுருவாங்க. அப்போ நீங்கள் எந்த தியானமும் பண்ணல, அப்படியே இருக்கிறீங்க. அது இன்னும் க்ரோத் ஆகிக்கிட்டே இருக்கு. ஆனால் ஏன் இப்படி மாறி இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு விசாரணை பண்ணுறீங்க, அதை கண்டுபிடிக்க முடியல. ஆனால் நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறீங்க. இப்படியும் மாற்றம் அடைந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. விஞ்ஞானிகளுக்குள்ளேயும் ஒரு இறைத்தன்மை தான் அவங்கள விஞ்ஞானியாக மாற்றிருக்குங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. அந்த இறை தொடர்பு தான் ஒரு விஞ்ஞானி வேலைகளே செய்கிறோங்கிறது அவங்களால உணர முடியாமல் தான் அவங்க மனித தன்மையிலே, மனித செயல்லே இன்ன வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இல்லைன்னா அந்த ஒரு கண்டுபிடிப்பை நிகழ்த்த முடியாது, ஒரு இயல்பாக நிகழ்த்த முடியாது. அப்போ ஒரு இயல்பை மீறி உங்களுக்குள்ளே ஒன்று பண்ணும்போது ஒரு இறைத்தன்மை வேலை செய்யுதுன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்குங்க. வேணும்னு அது கேட்குதில்ல, அப்போ அதோடைய தாக்கம் எப்படி இருக்குன்னா, வேணும்னு கேட்குறதுலையே அதோடைய அந்த உள்வினை, அந்த பாவகர்மா இருக்குது. அது வேண்டான்னு சொல்லிச்சுன்னா பாவகர்மா அழிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதுக்கு அழிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அது ஒரு பொருளை வேண்டாம் அதுன்னு அவாய்ட் பண்ணும்போது என்னன்னா, அதுலேருந்து விடுபடுதுன்னு அர்த்தம். இப்போ உங்ககிட்ட கொடுக்குறேன் 1 கோடி ரூபாய் கொண்டாந்து, எனக்கு வேண்டாங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, நீங்கள் அந்த என்ன பண்ணுறீங்க, அந்த கர்ம வினையிலேருந்து விடுபட்ட ஆளாக மாறி நிற்கிறீங்க. அப்போ உங்களால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, எந்த பொருளோடையும், எந்த பொருள் இங்கே கிடக்கல, எந்த பொருளையும் நீங்கள் எடுக்க மாட்டீங்க, கொட்டி கிடக்குங்க. அப்போ இறைவன் என்ன பண்ணுவான்னா, நீங்கள் போகிற போக்கம் இல்லைன்னா நிறைய அதிசயமான பொருட்களை வேணும்னே கொட்டி வைப்பான். புரியுதுங்களா? அதே நம்ம மனிதனாக தேடும்போது பொருளை கொட்டி வைக்க மாட்டான், கல்லுகளையும் மண்ணுகளையும் தான் கொட்டி வச்சிருப்பான். அப்போ பொருள் வேண்டாங்கும் போது தான் பொருள் வரும். அனுபவிப்பு அப்படிங்கிறத நீங்கள் தவிர்த்துட்டு பாருங்களேன், அனுபவிக்கிறதுக்கான பொருளாக வந்துக்கிட்டே இருக்கும். அனுபவிக்கணும் அப்படின்னு நீங்கள் தயாரானீங்கன்னா அதெல்லாம் நம்ம பார்வையில் ஆசையாகவே இருக்கும். எவனோ ஒருத்தர் அனுபவிச்சுட்டு இருப்பான், நம்ம நின்றுங்கன்னு பார்த்துக்கிட்டே இருப்போம். இதுதான் அதோட விஷயம்.
அப்போ அந்த வேண்டாங்கிற அந்த மனநிலை உருவாகும் போதே உன்னுடைய கர்ம வினை தாக்கத்திலேருந்து நீ கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு இருக்க, அந்த சூழல்லேருந்து மாறி இருக்கங்கிறது தான் அதோடைய உண்மையான தாக்கம். நீ வேணுங்கிறது என்னன்னா உன்னுடைய உள் உணர்வு இன்னும் தேடுதல் நிறுத்தலை, அது தேட தொடங்கிக்கிட்டே தான் இருக்குது அப்படிங்கிறது தான் அதோடைய செயல். அப்போ தேடுதல் பிரபஞ்சம் என்ன சொல்லுதுன்னா, நீ அந்த தேடுதலை ஒரு நாள் நிற்கும், அது வரைக்கும் நீ கொஞ்சம் அது கர்மா கண்டினியூ மட்டும் இல்லை, அந்த அந்த உள்ள இருக்கிற உனக்கிட்ட ஒன்று இருந்துச்சு இல்லை, அது அதோடைய தாக்கமும் டிராவல் ஆகிட்டே இருக்குன்னு தான் அர்த்தம். இப்போ கேட்கறது எனக்கு கேள்வி புரியல, கரெக்டாக கேளுங்க. நேர்மறையா இப்ப என்னோட தேடல் எனக்கு வேணும்னு நேர்மறையா இல்லை, ரொம்ப ஓப்பனா சொல்லுங்க. அதை ஆக்சுவலி எப்படி ஒரு புனிதமான விஷயம், ஒரு தான தர்மம். நீங்க அன்னதானம் பண்றீங்க, அவங்க உங்களை வாழ்த்துறாங்களா திட்டுறாங்களா? அதை பத்தி நான் சொல்லவே இல்லை. அன்னதானம் பண்றேன், ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ண போறேன், அந்த மாதிரி என்னுடைய போக்கு மாத்திக்கிறேன் வச்சுக்கோங்க. சரி, மாத்திக்க வச்சு அங்க சோதனைகள் வருது, அந்த நல்ல கர்மாவுக்கு போறப்ப அப்பயும் சோதனை வருது. அதுக்குள்ள என்ன அப்படின்னா, இந்த ட்ராக்கை சோதனை வரல, இந்த ட்ராக்ல நீ ஈடுபட்டன்னா நீ ஆன்மீகத்தை உனக்குள்ள இறை ஒன்று வளர்ந்துக்கிட்டு இருக்குல்ல, அது வளராதுங்கிறது. இப்போ நீங்கள் செய்கிறீங்கல்ல, அதில் புண்ணிய கர்மா வந்துடும். இப்போ புண்ணிய கர்மா வந்துட்டா உனக்கு என்ன ஆகும்னா மீண்டும் மீண்டும் இந்த செல்வம் வந்துக்கிட்டே இருக்கும், நீ இறை தேடுதலுக்குள்ளே போகவே முடியாது. அப்போ நீ என்ன ஆயிடுவோன்னா மொத்தமாக இந்த மாதிரி சேவைக்குள்ளே போயிடுவேன். இப்போ இதுக்குள்ளே போய் சார்ந்து போய் நின்றுவேன், இவனுக்கு உதவணும், அவனுக்கு உதவணும், இந்த அவனை படிக்க வைக்கணும், இவனை படிக்க வைக்கணும், இதுக்குள்ளே போயிடுவேன். அப்போ அதை ஒருத்தனையாக படிக்க வைக்கல, அவனுக்குள்ளே அந்த புண்ணிய கர்மாக்கள் உனக்கு காலதாமதம் ஆனால் கூட ஏதோ ஒரு விதத்தில் அந்த காசு வந்துடும். நீ அந்த வர்ற காசை வச்சு யாருக்கோ உதவணும்னு நினச்சிக்கிட்டு இதுக்குள்ளே போகும்போது அந்த இறை வளர்ச்சி உனக்கு தடைப்படும். அப்போ அவன் என்ன பண்ணுவான்னா, நீ புண்ணிய ஒரு நல்ல காரியத்தை செய்ய போகிறத கூட தடுப்பாங்க. நீ வேண்டாம், ஆமா, தடுத்தா என்னன்னா நீ போவாதுன்னு தடுக்கிறதே. எதுக்கு தடுக்கிறது? புண்ணிய கர்மாவை கையில வாங்காத, கையந்தாத, உனக்கு தேவையில்லை, அப்ப நீ காத்துரு. அது நல்ல விஷயம்தான், நீங்க செஞ்சுட்டு வாழ்ந்துட்டு செத்து போயிருங்கன்னு தான் நானும் சொல்றேன். உனக்கு இறை வேணும்னா தடுக்கும் அது, நீ அப்ப நின்னுக்கணும். ஆமா, இப்ப நான் என்ன சொன்னேன், இப்ப நான் பொதுவா இது இறையால நடக்கிற வரைக்கும் நான் செய்யலாம், இது வேண்டாம் அப்படின்னு அது இறை தடுக்குதுன்னா நான் விளைவிக்க. ஒரு பொதுவா கணக்கு என்னன்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, நல்ல காரியம் செய்யும் போது தடை வருது, அப்போ நல்ல காரியத்தை நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நல்ல காரியத்தை நீ செய்யறதுக்கான காலம் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல நீ செய்யாத, உனக்கு கொடுத்துருக்க சேமிப்பு முடிஞ்சிருச்சு, நீ லிமிட்டை தாண்டுற, போகாத அப்படின்னு அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அலாரம் அடிச்சு உங்களை நிறுத்துது. அப்போ அதுல என்ன ஆகும்னா, நீங்க லிமிட்டை மீறும் போது நீங்க நல்ல காரியத்தை செஞ்சு எதிர்மறையான கருத்துக்களை வாங்கிடுவீங்க. அப்ப நல்லது செஞ்சும் ஒருத்தன் கெட்டவன் ஆயிடுவான். இப்போ நான் சொன்னதுதான் விளக்கம். இப்போ எனக்கு சேமிப்பு திருவண்ணாமலையில் முடிஞ்சிருச்சுன்னா, நான் திருவண்ணாமலையை விட்டு கிளம்பலைன்னா இந்த ஊரில் உள்ளவங்களே என்னை கலப்ப வேண்டிய ஒரு சூழலுக்கு உருவாகும். அப்போ சேமிப்பு இல்லாத பட்சத்தில் நம்ம கிளம்பிடணும். அப்போ தடுக்கப்படும் போது அங்கே ஒரு பிரேக்கை விடணும். அதுவாக நிகழ்ந்தால் அதை கண்டினியூ, அதுவாக நிகழன்னா அதை பிரேக் பண்ணு. 4 பேர் எப்படி சொல்கிறாங்கங்கிறது நமக்கு தேவையே கிடையாது. பிரபஞ்சம் என்ன பண்ணுதோ அதுதான் நமக்கு தேவை, இதுதான் நம்மளுடைய செயலாக இருக்கும். அப்போ 4 பேர் நம்ம லைஃபுக்குள்ள எந்த தீர்மானத்தையும் எடுத்துட்டு போக மாட்டாங்க. இன்னைக்கு புகழ்ந்தவங்க நாளைக்கு நம்மளை இகழ்ந்துருவாங்க. அவங்க 4 பேரும் ஒரு பார்வையாளனா, வழிபோக்கனா, கைத்தட்டுறவங்க, சிரிக்கிறவங்க, அவங்கள நம்ம வாழ்க்கைக்குள்ள சேர்த்துக்கவே கூடாது. புரியுதுங்களா? அவங்க ஜன்னல் திறந்தா 4 பேர் நின்று கைத்தட்டுவாங்க, ஜன்னலை மூடிட்டீங்கன்னா கைத்தட்டல் கேட்காது. புரியுதுங்களா? ஆனால் ஜன்னல் அவங்க கையில் இருக்கக்கூடாது, நம்மகிட்ட கையில் தான் இருக்கணும். திறந்துக்கிறது மூடிக்கிறது நம்ம பண்ணிக்கணும். கைத்தட்டல் நமக்கு சுகம் தேவைங்க போது திறந்து கை தட்டுறாங்களான்னு பார்த்துக்கணும், இல்லைன்னா மூடிக்கணும். உங்களுக்கு நீங்கள் ஒரு விஷயம் என்னன்னா, இல்லையே, நீங்கள் பொதுவாக இயற்கையாக அது தடுக்கும்போது அதில் நீங்கள் மன வருத்தம் இல்லை, உங்களை காப்பாற்றுறதுக்கான முயற்சி தான் அது மேற்கொள்ளும். அது உங்களை சங்கடப்படுத்துறதுக்கு எந்த வேலையும் செய்யாது. அது என்னன்னா, நீங்கள் இன்னொருத்தனை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்களே, அது உங்களை காப்பாற்றணும்னு நினைக்குது. நீங்கள் அதை புரிஞ்சுக்கங்க. இதுல வெறும் நல்ல விஷயத்தை மட்டும் நீங்க பாக்குறீங்க, அது உங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்குது இல்ல. உங்களுடைய காலக்கணக்குல உங்களை உருவாக்கணும் கூட அது நினைக்கலாம், இல்ல உங்களுக்கு வேற ஒரு லைஃப் இருக்குன்னு கூட நினைக்கலாம், உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு தருணத்தை நீ அது செய்யணும்னு நினைக்கலாம். அப்ப அதோடைய போக்குக்கு நீங்க ஒரு இடைவெளி கொடுக்க கூடாது. அப்ப நமக்கு ஒரு இடைவெளி வருதுன்னா அதுல இருந்து ஒதுங்கி வந்தேன். அப்ப காத்து இருக்கணும். திருப்பி அதே விஷயம் தொடருது, அதுக்காக இயற்கையா நடக்குதுன்னா போய் கலசை செய்யலாம். இயற்கைக்கு மீறி அது நடக்குதுன்னா அது நம்ம வேண்டாம், அவ்வளவுதான் விஷயம். எவ்வளவு பெரிய நல்ல காரியமா இருந்தாலும் அது தானா நடந்தாதான் அதை கொண்டாட முடியும்,
அதை நாமளும் நடந்து போக முடியும், அதை ரசிக்க முடியும். இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. தேரை இழுக்க தான் முடியும், தூக்கிட்டு ஓட முடியுமா? சாமியை வேணால் தூக்கிட்டு போகலாம், தேரை தூக்கிட்டு தோளில் வச்சுட்டு போக முடியுமா? கடவுளுங்கிறதுக்காக பக்தி ஓவராக இருக்குங்கிறதுக்காக தேரை தூக்க முடியுமா? தூக்கணும்னு நினச்சி போனால் என்ன ஆகும்? தேரும் விழுந்துரும், நீங்களும் விழுந்துருவீங்க. இவ்வளோதான் விஷயம். இப்போ ஊர் முழுக்க கோயில் வாசலில் நிற்கிறவங்க இந்த இதுதான் அதோடைய செயல்பாடு. அது பார்க்கணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இயல்பாக உங்களால் உங்களை வச்சு இந்த உலகத்தில் பிரபஞ்சம் ஏதாவது நல்லது நடத்தணும்னு நினச்சா அது தானாக நடத்தும். அப்போ ஒரு விஷயம் நடக்க வேண்டாம்னு சொன்னால் அதுக்கு 1000 காரணம் இருக்கும். அந்த இடத்துல நம்ம காத்திருந்து கடந்து போயிடுவோம். அவ்வளோதான். அதுக்கு நாம் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது, நாம் வருத்தமும் போடக்கூடாது. நீங்கள் வரீங்க என்கிட்ட, பாண்டிச்சேரியில் உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்துட்றாங்க, இல்லை வேண்டாம் இப்போ நேரத்தில் கொஞ்சம் சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் அதை அந்த இடத்துல விட்டுட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இல்லைனா அந்த சீட்டு கொடுத்தவனே என்ன பண்ணுவான், ஜெயிச்சிருவான், ஆனால் உங்களை வேலை செய்ய விட மாட்டான். கண்டிப்பாக. அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அவன்கிட்ட சண்டை போட்டு அவனை ராஜினாமா பண்ணிட்டு நின்றுவீங்க. அப்போ நீங்கள் என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் எலெக்ஷனுக்கே போயிருக்க வேண்டியது இல்லையா, பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னு. இதே மாதிரி தான் புண்ணியம் செய்ய போகிற வேலைகள். புண்ணியம் செய்ய போகிறதே நம்ம ஒரு ஆத்மார்த்தத்துக்கு தான் போகிறோம். அங்கேயே போய் நம்ம அழுதுறக்கூடாது. இல்லை, எவ்வளோ பெரிய நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, இந்த உலகமே அதனால நன்மை அடைய போகுதுன்னா கூட இயற்கை அலோவ் பண்ணலைன்னா நம்ம செய்யக்கூடாது. 1 கோடி ரூபா உன் கையில் இருக்குது அப்படின்னா கூட நீ செய்யக்கூடாது. அது அனுமதிச்சாதான் நம்ம செய்யணும். அவ்வளோதான் விஷயம்.